வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு டே 5க்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம். 5வது நாள் வெள்ளிக்கிழமையா வர்றதுனால அன்னைக்கு புட்டு பண்றது ரொம்ப விசேஷம். உதுருதுருதுரா நல்லா சாஃப்டா இருக்கு. இது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல அரிசி வெள்ளை புட்டு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா சாஃப்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நல்ல குழைய குழைய டேஸ்டியான வெண்பொங்கல், பச்சை பயிறு சுண்டல், இது மூணுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, அரிசி வெள்ளை புட்டு, வெண்பொங்கல், பச்சை பயிறு சுண்டல், இந்த மூணுமே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். சின்ன கப்ல ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்ப நமக்கு சாயங்காலத்துக்கு சுண்டலுக்கு வேணும்னா நம்ம காத்தால ஊற வச்சாலே போதும். இதை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம சுண்டலுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு தேங்காய் துருவல், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் சேர்த்து கிரஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, நான் இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பயிர் வேக வச்சு தண்ணி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய், கொத்தமல்லி, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே இதையும் நம்ம சேர்த்துருவோம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை போல நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா சுண்டல் நல்ல டேஸ்டா வாசனையா இருக்கும். பச்சை பயிறு சுண்டல் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். புட்டு பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு ஒரு துணியில நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அரிசியை பாருங்க, இதை போல நல்லா நான் காய வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சிருக்கேன். நம்ம காய வச்சிருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கணும். நல்லா அடிகனமான கடாயா வச்சிட்டோம் அப்படின்னா ஈவனா வறுபடும். அரிசி பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு செவக்க நம்ம வறுத்துக்கணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அரிசி கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இது சூடு ஆறுறதுக்குள்ள இந்த புட்டுக்கு தேவையான முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு செவந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை ரொம்ப வதக்க வேண்டாம், அதுல இருக்கிற ஈரம் போனா போதும். தேங்காயும் ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த அரிசி சூடு ஆறியாச்சு. இப்போ மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். புட்டுக்காக நம்ம வறுத்த அரிசியை ரவா பதத்துக்கு அரைச்சி இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பேன்ல 1 கப்பு தண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். தண்ணியில இந்த மாதிரி முத்து முத்தா வருது பாத்தீங்களா, இந்த அளவு சூடான போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இதுல விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஃபோர்க் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா மிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இவ்வளவு தண்ணி நமக்கு தேவைப்படாது, மிச்சம் இருக்கும். தேவையான அளவு மட்டும் இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்த 1 கப்பு தண்ணியில இந்த அளவு தண்ணி மிச்சம் இருக்கு. பாருங்க, இதை போல நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதோட பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்படி பிடிச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வரணும். உதுத்தா இந்த மாதிரி உதுக்க வரணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த புட்டு மாவு ஸ்டீம் பண்றதுக்கு நான் இட்லி பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்லயோ பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி பிளேட்டுக்கு பதிலா கொழா புட்டு பண்றதுக்கு புட்டு மேக்கர் வரும் இல்லையா, அதுல கூட நம்ம இந்த புட்டு மாவை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது இப்ப நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் ஆறதுக்கு 12 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். புட்டுக்கு இது போல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நல்லா சூடு ஆறி இருக்கு. நம்ம இதை உதுத்து எடுத்துக்கலாம். இல்ல மிக்சி ஜார்ல போட்டு நம்ம உசிலிக்கெல்லாம் உதுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பல்ஸ் மோட்லயே நம்ம உதுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்திருக்கு, நல்லா பொல பொலன்னு உதுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப புட்டுக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துப்போம். நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம், 1/4 கப்பு தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு. இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடாயிலேயே நான் வந்து டைரக்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது நமக்கு இந்த டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாகு வந்து உருட்டினா உருட்டுறதுக்கு வரும், கொஞ்சம் ஹார்டா இருக்கும். நம்ம போட்டோம் அப்படின்னா சத்தம் கேட்கும். அந்த பதம் நமக்கு வரணும். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதிரசத்துக்கு வரும் இல்லையா, சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நமக்கு வேணும். பாருங்க, இந்த பாகு வந்து இப்படி எடுத்து ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இப்படி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரி திரட்டி எடுக்கிறதுக்கு வரும். இப்படி எடுத்தோன்னே எடுக்கிறதுக்கு வரும். ஏதாவது பிளேட்ல எதாவது இப்படி போட்டீங்கன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், டங்குன்னு சத்தம் கேட்கும். அதனாலதான் இதை டங்கு பதம் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து பாகு வந்தாச்சு. இந்த பாகை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதுல எல்லா பாகையும் விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பயே புட்டு வந்து நல்லா உதிர் உதிரா இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் உதிர் உதிரா, இன்னும் சாஃப்டா இருக்கும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி தேங்காயை சேர்த்துருவோம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பயே பாருங்க, புட்டு எந்த அளவுக்கு உதிர் உதிர் உதிரா நல்லா சாஃப்டா இருக்கு. இது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும். அரிசி வெள்ளை புட்டு பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இதையே நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம். வெண்பொங்கல் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம பொங்கலுக்கு அரிசி பைத்தம்பருப்பு வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிருக்கு. 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்திருக்கேன். இதுல பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. வெண்பொங்கல் வந்து வெள்ளையா வேணும் அப்படின்னா மஞ்சப்பொடி சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 7-8 மிளகு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சேவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். இந்த பாத்திரத்தை அப்படியே குக்கர்ல இறக்கிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். வெண்பொங்கல் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இல்ல குழைய இருக்கு, கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பொங்கலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நெய் இருகாம பொங்கல் வந்து சாஃப்டா இருக்கும். நெய் சூடானதும் ஸ்லிப் பண்ண ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போக நல்லா வறுபடணும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் கிரஷ் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி, ஜீரகம், மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இந்த பொங்கலை வந்து நம்ம தாளிச்சுக்கோம் இல்லையா, அந்த கடாயில சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பொங்கல் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல குழைவா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஒருவேளை நீங்க பண்ணும்போது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா 1 டம்ளர் பால் வந்து வெதுன்னு இதுல விட்டுட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும், கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா வந்துடும். பொங்கல் வந்து வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெள்ளை புட்டு, வெண்பொங்கல், முழு பயிறு சுண்டல், இது 3மே வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புட்டு எடுத்துப்போம். புட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு, இல்ல உதிரியாவும் பூ போல இருக்கு. பிரமாதமா இருக்கு, நல்ல மெத்துன்னு இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கிற வெல்லம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நல்லா பாகு வெல்லமா வாங்கிட்டோம் அப்படின்னா புட்டோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கும். அரிசியை நல்லா நம்ம வறுத்து பண்றதுனால அதோட பிளேவரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் நெய்யில முந்திரி பருப்பு, தேங்காய் வேற வறுத்து சேர்த்திருக்கோம், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. புட்டு பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு வந்து புட்டுன்னா பெரிய வேலை அப்படின்னு தோணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான்.
இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதே மெத்தட்ல நீங்க இந்த புட்டு பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். வெண்பொங்கல் பாருங்க அப்படி நல்லா கிரீமியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து நம்ம குக்கர்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அரிசி பருப்பு அந்த பிளேவர் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பதமா வெந்துரும். அதுக்கப்புறம் தாளிச்சாலே போதும். பிரமாதமா இருக்கு, அப்படியே கிரீமியா இருக்கு. வாயில போட்டதுமே அப்படியே தானா உள்ள போயிடுது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இஞ்சி, மிளகு, ஜீரகம், இந்த நெய், இந்த வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு சுண்டல் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. எப்பயும் நம்ம சுண்டல் அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டுருவோம், இஞ்சியை லேசா இது பண்ணி வதக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சி நம்ம சேர்த்ததுனால நல்ல வாசனையா இருக்கு. இஞ்சி கொஞ்சம் சேர்த்ததுனால நல்ல டைஜஷனும் ஆயிடும். இந்த பச்சை பயிரை தாராளமா 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குக்கர்ல ஒரு விசில் விட்டாலே போதும். 8 மணி நேரம் ஊறல இல்ல சரியா ஊறல அப்படின்னா 2 விசில் விட்டோம் அப்படின்னாலும் போதும், கரெக்டா வெந்துடும், குழையாது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் புட்டு, வெண்பொங்கல், முழு பயிறு சுண்டல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க இந்த புட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், அவ்வளவு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.